Hi friends, healthy breakfast or snacks, evening snacks part 2. ஸோ நம்ம வந்து பிரெட் ஸ்ப்ரெட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் பன்னீர் க்யூப்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறமா கார்லிக் போட்டிருக்கேன், அண்ட் ஒரு பிஞ்சு சால்ட்டு, அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து சுகரு, ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பச்சை மிளகா கூட போடலாம், ஆரல்ஸ் பெப்பர் கூட போடலாம். நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சமாக லெமன் வந்து ஸ்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை பிளெண்டரில் நல்லா கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி பிளெண்டரில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம், மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிரெட் ஸ்ப்ரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெஜ் சாண்ட்விச்ன்றதுனால குக்கும்பர், கேப்சிகம், குடமிளகா, அதுக்கப்புறமா வந்து ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து கேரட் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு பவுலில் வந்து அந்த வெஜ்ஜீஸ் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான், நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். லைக் நீங்கள் வந்து பச்சை பட்டாணி அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், ஆரல்ஸ் கார்ன் இருந்துச்சுன்னா கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மிக்ஸை வந்து நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒன்று சேர நான் கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பேனை சூட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து நான் கீ போட்டிருக்கேன். லைக் நீங்கள் பட்டர் வேணும்னாலும் பட்டர் போடலாம். ஒரு 2 ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்து நான் ப்ரெட் ஸ்லைஸ் வச்சுட்டு ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு இல்லையா, ப்ரெட்டு டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு சைடு சீஸ் வச்சு அந்த ப்ரெட்டு மேலே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்டஃபிங்ஸை எடுத்து வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ட்ரை பண்ணலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம். ஒரு கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.